பொங்கல் பரிசு தொகை ரூபாய் 4000 தமிழக அரசு முடிவு. பாசிச சக்திகளை விரட்ட வேண்டும், துணை முதல்வர் உதயநிதி பேச்சு. சொல்லிக் கொடுத்ததை பேசும் விஜய், திருமாவளவன் சாடல். மகளிர் உரிமை தொகை இரட்டிப்பான ஹாப்பி நியூஸ். விஜய்க்கு பதிலடி கொடுத்தார் துணை முதல்வர் உதயநிதி. தவேகாவுடன் கூட்டணி அமைக்க காங்கிரஸ் விருப்பம், நாஞ்சில் சம்பத் பேச்சு. அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு மெர்சல் கெலாட்டாவின் அன்பு வணக்கம். வாங்க இன்றைய காணொளி இதோ. 2026 தேர்தலை கருத்தில் கொண்டு பொங்கல் பரிசு ரொக்கத் தொகையை இதுவரை இல்லாத அளவில் வழங்க திமுக அரசு ஆலோசித்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதன்படி பொங்கல் பரிசு தொகையாக ரூபாய் 2000 வழங்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. அத்துடன் தலா 1 கிலோ பச்சரிசி, சர்க்கரை மற்றும் ஒரு முழு கரும்பும் கொடுக்க உள்ளதாக தெரிகிறது. மேலும் ரூபாய் 1000 மகளிர் உரிமை தொகையும் வரவு வைக்கப்படும் என்பதால் மொத்தமாக ரூபாய் 4000 கிடைக்கலாம். 2026 தேர்தல் சாதாரண தேர்தல் அல்ல, அது தமிழ்நாட்டின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் ஒன்று என துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். பாசிச சக்திகள் பழைய அடிமைகளுடன் புது அடிமைகளை தேடி கண்டுபிடித்துள்ளதாகவும், தேர்தலில் நம்மை எதிர்க்கும் அவர்களை மக்கள் ஆதரவுடன் விரட்ட வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். 2026 தேர்தல் சர்வாதிகாரத்திற்கும் சமூக நீதிக்கும் இடையேயானது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தலைமைச் செயலகத்தில் முதல்வர் ஸ்டாலினை சந்தித்த திருமாவளவன் டெல்லியில் பயிலும் தமிழக மாணவர்களுக்கான விடுதி வசதி உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனுவை அளித்தார். இதைத் தொடர்ந்து விஜயின் பேச்சு தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த அவர், விஜய்க்கு தூய சக்தி தீய சக்தி என்று அடுக்குமொழியில் பேச யாரோ சொல்லித் தந்துள்ளதாக கூறினார். இது பற்றி தேர்தலில் மக்கள் முடிவு செய்வார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார். புதிதாக மகளிர் உரிமை தொகை கிடைக்காதவர்கள் ஆன்லைனில் மேல்முறையீடு செய்து வருகின்றனர். kmut.tnega.org என்ற இணையதளத்தில் மேல்முறையீடு செய்ய தமிழ்நாடு அரசு ஏற்பாடு செய்துள்ளது. உடனே அப்ளை பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, மகளிர் உரிமை தொகையை ரூபாய் 1000 இருந்து மேலும் சில நூறுகள் அதிகரிக்க அரசு திட்டமிட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. மகளிர் உரிமை தொகை உயர்த்தப்படும் என முதல்வர் ஸ்டாலின் ஏற்கனவே தெரிவித்திருந்தார். திமுக நடத்துவது கண்காட்சி என விஜய் கடுமையாக விமர்சித்திருந்தார். இந்த நிலையில் இது குறித்து துணை முதல்வர் உதயநிதியிடம் கேட்டதற்கு விஜயிடம் இதேபோல் என்றைக்காவது கேள்வி கேட்டுள்ளீர்களா? அவரை ஒரு முறை பேச விடுங்கள், அப்போது தெரியும் என கூறிவிட்டு சென்றார். மாநாடு பொதுக்கூட்டங்களில் கலந்து கொள்ளும் விஜய் இதுவரை செய்தியாளர்கள் சந்திப்பை நடத்தியதில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. காங்கிரஸை போல சில கட்சிகளுக்கு தவேகாவுடன் கூட்டணி சேர ஆசை இருப்பதாக நாஞ்சில் சம்பத் கூறியுள்ளார். இது பற்றி அவர்கள்தான் முடிவெடுக்க வேண்டும் என்ற அவர், யார் கூட்டணிக்கு வந்தாலும் அவர்களை அரவணைக்க விஜய் தயாராக இருக்கிறார் எனவும் கூறியுள்ளார். இந்த நிலையில் கூட்டணி பலமாக இருப்பதாக திமுக கூறும் நிலையில் காங்கிரசுக்கு இப்படியொரு ஆசை இருப்பதாக நாஞ்சில் சம்பத் கூறியிருப்பது சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது.